Hi friends. பொதுவாகவே பிராண்ட் எல்லாமே வந்து ஒரு மாடல் வந்து இன்னொரு மாடலுக்கு அப்கிரேட் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த எம்ஐ பார்த்தீங்கன்னா Note 12 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படிப்பட்ட அப்கிரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து Note 12 5Gன்னு ஒரு மாடல் வந்தது. அதில் இருந்து 5Gயை கட் பண்ணிட்டு 4Gல ஒரு மாடலை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக Note 12 5Gனா இதுதான் Note 12 5G. 5Gலேருந்து 4Gக்கு கொடுத்துட்டாங்க. மற்றபடி என்ன ஆப்ஷன்லாம் இதில் பெட்டராக இருக்குதா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவில் போகலாம். தலைவர் திமிங்கலம் தானங்கோ. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்குள்ள வழக்கம் போல ஒரு குட்டி பாக்ஸ், அது உள்ள ஒரு சிம் மேஜிக் பின்னு, டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தனா வந்து மொபைல் இருக்கு, 33 வாட்ஸ் கொண்டான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, டைப் A to டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொபைலோட டிசைனுக்கு வருவோம். டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸி டைப்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல். டிஸ்பிளே பெசல்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, பெசல்ஸ் ரொம்ப மினிமமாக தான் இருக்கு. கீழே மட்டும் லைட்டாக அந்த சின்ன கொஞ்சம் இதுவாக இருக்கு, ஆனால் அது நோட்டீஸ் பண்ற அளவுக்கு இல்லை, ஆனால் கொஞ்சம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பேக் சைடில் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி நல்லா இருக்கிற போல இருக்கு. ஒரு மேட் ஃபினிஷிங் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. சைடில் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் வருது. கேமரா 3 கேமரா பம்ப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாஷ் லைட்டு 50 மெகாபிக்சல் கேமரான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. எம்ஐயோட பிராண்டிங் வந்து லைட்டா அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஷைன் கோல்டு நம்ம கையில் இருக்கு. இந்த கலரே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அந்த பேனல் லைட் எப்படி அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி கலரை வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு அந்த கோல்டு கலர்லேயே. திக்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7.9 mm திக்னஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன்ஸ், அப்புறம் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோனோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. USB-C டைப் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை பொறுத்தவரை டபுள் சிம் ஒரு மைக்ரோ SD போட்டுக்கலாம். அப்படியே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. முக்கியமா நம்ம இதில் பார்க்க வேண்டியது இந்த IR பிளாஸ்டர். ரெட்மில இந்த IR பிளாஸ்டர் வந்து எல்லா மொபைலையும் கொடுக்குறாங்க, எதுலையுமே கட் பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். பேசிக் மாடலாக இருந்தாலும் சரி, ஹையர் மாடலாக இருந்தாலும் சரி, ஃபிளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த IR பிளாஸ்டர் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு Note 12 5Gக்கும் இந்த Note 12க்கும் பார்த்தீங்கன்னா பெருசா டிஃப்ரெண்ட் இல்லை. ஃப்ரண்ட் சைடில் கிட்டத்தட்ட ஒரே போல தான் இருக்கு. சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. Note 12 5Gல எப்படி இருக்கோ அதே போல தான் Note 12 இந்த 4Gலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேக் சைட்லன்னு வரக்குள்ள தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் Note 12 5Gல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டா வருது. 4G மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா பாக்ஸி டைப்லேயே கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே வேற மொபைல் டிஃப்ரெண்ட் காமிக்கணும்ல, அதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க. 15 ரேஞ்சில் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து நல்ல தரமான டிஸ்பிளே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைலை சொல்லலாம். ஏன்னா இந்த ரேஞ்சில் எதுலையுமே இப்போ ரீசெண்டாக வந்த எந்த மாடலுமே பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கிடையாது. எல்லாத்துக்குமே IPS LCD டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க அந்த விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணல. கஸ்டமருக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ்க்கு உண்டான ஒரு சூப்பர் AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz இல்லைன்னா 60 Hzக்கு நம்மளால மாத்திக்க முடியும். பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 nits வரையும் போகும் அப்படின்றாங்க. ரீசெண்டாக ஓப்போவில் நம்ம ஒரு 30,000 ரூபாய் ஃபோனு கூட பார்த்தோம். அதில் கூட பார்த்தீங்கன்னா 920 nits வரையும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த 15,000 ரூபாய் மொபைலில் 1200 nits கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லை, இதில் DCI P3 பார்த்தீங்கன்னா 100% சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனுக்கு இதில் கார்னிங் கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதை சொல்லலை. அன்அஃபிஷியலில் பார்க்கக்குள்ள இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அதை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இன்டோரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே சமயத்தில் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு தரமான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். நீங்க மல்டிமீடியா அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மொபைலுக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஆடியோ வரும். ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா இதுல 3.5 mm ஜாக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இதுல வந்து மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எதிர்பார்க்க முடியாது. பட் ஓகே, மோனோ ஸ்பீக்கர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே நல்லா இருக்கு. சவுண்டு நல்லா இருக்கு, அதே நேரத்தில் கிறிஸ்டல் கிளியராகவும் இருக்கு. மொபைலோட மெமரிக்கு வருவோம். 6GB மட்டும்தான் ஒரே வேரியன்ட் இருக்கு. ஆனால் அது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா LPDDR4X கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்ல 4X நல்ல விஷயம். ரேம் நம்மளால 3GB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குண்டான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6+3 9GB வரையும் நம்மளால ரேம் யூஸ் பண்ண முடியும். ரோமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் 64GB 128GB ரெண்டு வேரியன்ட் கிடைக்குது. ஸ்டோரேஜ் டைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 2.2 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு காமெடினா ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா 6GB ரேம்ல 64GB இன்டர்னல் மெமரி கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது அது மாதிரி பார்த்து. ஆனா எம்ஐ இப்ப அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க.
அம்மிக்கல்லி கொத்த தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம். இன்டர்னல் மெமரியை கம்மி பண்ணாலும் இவங்க வந்து எக்ஸ்டர்னல் மெமரி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிம் டெடிகேட்டடா மெமரி ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளால 1 TB வரலையும் மேக்ஸிமம் ஸ்டோரேஜை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ்ல காம்ப்ரமைஸ் பண்ணிருக்க வேணாம். இந்த பட்ஜெட்ல எல்லாமே நல்லா கொடுத்திருந்தாலும் கூட ஸ்டோரேஜ் 64 128 கொடுத்ததுக்கு பதிலா 128 256 அப்படின்னு கொடுத்துருக்கலாம். அதுல காம்ப்ரமைஸ் பண்ணது அவ்வளோ நல்லதா எனக்கு படல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் 13 மேலே MIUI 14 பில்ட் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ்ல உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 13 வருது, அது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதில் 2 இயர்ஸ்க்கு உங்களுக்கு OS அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. CPU பொறுத்த வரைக்கும் Qualcomm Snapdragon 685 அப்படின்னு ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4G ப்ராசஸர் தான், அதனால தான் இதில் 5G இல்லை. ஒருவேளை இவங்க 5Gக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்க முடியாது, LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராசஸரில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அது பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதில் கொடுக்க முடியும். இந்த பட்ஜெட்டில் 685 ப்ராசஸர் ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த ரேஞ்சுக்கு டே டு டே யூசேஜ் ஆகட்டும், உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். கேமிங்கை பொறுத்தவரையும் இதில் வந்து ஹை கிராஃபிக்ஸ் கேம்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. BGMI இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். BGMIயில் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்மூத்தில் வச்சுட்டு மேக்ஸிமம் வந்து 30 ஃப்ரேம் தான் நம்மளால் ஆக முடியும். 30 ஃப்ரேம்குள்ளே BGMI ரன் பண்ணிக்க முடியும். கேம் பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது, டீசெண்டாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர் ப்ரோ, BGMIக்காக நான் இந்த மொபைல் வாங்க போகிறேன் ப்ரோ, அதுக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. கேம் ஆடிக்கலாம் அவ்வளோதான். ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் 30 ஃப்ரேமில் வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதை தவிர்த்துட்டு பெருசாக ஒன்றும் இதில் கேமிங் சப்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் இதில் பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. மொபைலோட கேமராவுக்கு வரும். கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f1.8 அப்பச்சர் வேல்யூட வருது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா f2.2 அப்பச்சர் வேல்யூட வருது. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க, f2.4 அப்பச்சர் வேல்யூ வருது. லைட்டிங் கண்டிஷனை பொறுத்து இதில் இமேஜஸோட குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட் ஆகுது. அவுட்டோரில் ஒரு நல்ல லைட்டிங்கில் எடுக்கிறோம் அப்படின்னா இமேஜ் சூப்பராக வருது. லைட்லாம் கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதனோட வேலையை காமிச்சிடுது. இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றத காமிச்சிடுது. பேக் கேமராவில் பொக்கே எஃபெக்ட் ஓகே, ஸ்கின் டோனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் இருந்தால் மட்டும் ஓரளவுக்கு நல்லா வருது. நார்மல் மோடு, இது பொக்கே மோடு. இப்போ அல்ட்ரா வைட் எடுக்குள்ள அப்படியே சுத்தமாக இருட்டாயிடுச்சு, ஒரே இடத்துல நின்று எடுக்கிறோம். ஆனால் இது மாதிரி வருது. இது அல்ட்ரா வைட் மோடு, இது வந்து நார்மல், இது 2x. ஆப்டிக்கல் ஜூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2x வரையும் தான் போகுது. டிஜிட்டல் ஜூமில் 10x வரையும் போகலாம். ஆனால் ஃபோட்டோ சுத்தமாக நல்லா இல்லை. மேக்ரோ ஷாட்லாம் ரொம்ப நார்மலான ஒரு ஃபோட்டோஸ் தான். மேக்ரோ ஃபோட்டோஸை பொறுத்த வரையும் கிளாரிட்டிலாம் அந்த அளவுக்கு இல்லை. மேக்ரோ வீடியோவும் எடுக்க முடியுது, அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் என்னென்னா கிளாரிட்டி சுத்தமாக இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற போல் இருந்தது. ஆனால் மேக்ரோ வீடியோவுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ அண்ட் ஆடியோ ரெண்டுமே வந்து இந்த மொபைல் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. 1080 பிக்சல்ஸில் 30 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நடந்து தான் போகிறேன், இதில் OISலாம் எதுவும் இல்லை. ஸோ ஸ்டெபிலைசேஷனாக நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. கிளாரிட்டி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, சூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அல்ட்ரா வைட் பார்த்துட்ருக்கோம். எந்த அளவுக்கு வியூவிங் ஆங்கிள் கவர் ஆகுது அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃபுட்டேஜும் போடுறேன், அல்ட்ரா வைடும் போடுறேன், எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. MPல எடுத்த ஃபோட்டோ இது. இமேஜை பாருங்கள், ஜூம் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்குது. 50 மெகா பிக்சல் எடுக்கல சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைஸை பொறுத்த வரைக்கும் 10.51 MB வருது. ஆக்சுவலாக கேமரா பொறுத்தவரையும் ஒரு ஆவரேஜான கேமரான்னு சொல்லலாம். சூப்பர் ஓஹோ அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு ஆவரேஜான கேமராவுக்காக இதை வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையும் இதில் வந்து 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் நார்மல் மோடு ஓகே, ஆனால் பொக்கே மோடுக்கும் நார்மல் மோடுக்கும் அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரே போல் தான் இருக்குது. பாருங்கள், இது நார்மல் மோடு, இது பொக்கே மோடு. ஏதாவது போர்ட்ரேட்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா பாருங்கள். சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பெருசாலாம் டிஃப்ரெண்ட்டே இல்லை, கிட்டத்தட்ட சேமாக இருக்கிற போல தான் இருக்குது. செல்ஃபியில் இப்போ 1080 பிக்சல்ஸில் 30 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் ஆகுது. மேக்ஸிமம் இவ்வளோ தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். செல்ஃபியில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க.
கிளாரிட்டி ஓகே தான், ஆனால் ஸ்டெபிலைசேஷன் பயங்கரமாக ஆகுது, ஷேக் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எம்ஐயில் இந்த ரெட்மி சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எப்பயுமே சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுக்குறாங்க. எல்இடி டிஸ்பிளே கொடுத்துட்டு அவங்க இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் அது கொடுக்க மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. நீங்கள் எடுத்து பாருங்களா, ரெட்மியில் எந்த மொபைல் வேணாலும் எடுத்து பாருங்களா, எல்லாத்துமே உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வருது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வேணும்னா நீங்கள் ஷாமிக்கு தான் போகணும். ஃபிங்கர் பிரிண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருந்தது, அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டா இல்லைனா சைட் மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்டான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இதுலேயும் நம்ம ஓப்பன் பண்ணுறதே தெரியல, டிஸ்பிளே அப்படியே டேரெக்டாக ஓப்பன் ஆகி நிற்கிது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எம்ஐயில் பேட்டரி எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ஜென்யூனான பேட்டரி தான் கொடுப்பாங்க. இந்த மொபைல்லையும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரும் வந்து இது சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ்லேயே உங்களுக்கு 33 வாட்ஸ்க்கு உண்டான சார்ஜரும் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 12 5Gயும் இருக்குது, Note 12 இருக்குது. இந்த Note 12 5Gக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து Snapdragon 4 Gen 1 வருது. லேட்டஸ்ட் சிப் இதில் 6 nm ப்ராசஸர். இதுவும் அதே 6 nm ப்ராசஸர் தான், ஆனால் 685 ப்ராசஸர் தான் இதில் வருது. டிஸ்பிளேவை பொறுத்தவரையும் ரெண்டுமே சேம் தான். டிஸ்பிளே ஓகே. கேமராவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 48 மெகாபிக்சல் கேமரா, ஆனால் இதில் 50 மெகாபிக்சல் கேமரா. கேமரா கிளாரிட்டியும் ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அது கேமராவும் வந்து நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜர் பேட்டரி எல்லாமே ஒரே சேம் தான். ஆனால் இதில் 5G இதில் 4G இது மட்டும் தான் கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி ரெண்டுத்துமே வந்து ஒரே போல தான் இருக்குது, எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 18000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்க இந்த 5G மொபைல் வாங்குவீங்களா, இல்லைனா 15000 ரூபாய் பட்ஜெட்டில் இருக்க இந்த 4G மொபைல் வாங்குவீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய். ஆக்கிரமிங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது. நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப் நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். தலைவர் திமிங்கலம் தானங்கோ.